Alright, அடுத்த question பாருங்க. Which of the following statements are true? Unlike gallium that has a very high melting point, cesium has a very low melting point. Second point, on Pauling scale, the electronegativity values of N and Cl are not the same. Then Ar, K plus, Cl minus, Ca2 plus and S2 minus are all isoelectronic species. Isoelectronic nanadam, they all have what? Same electronic configuration. Question number, D statement, the correct order of first ionization enthalpies of Na, Mg, Al and Si is this order. Okay, so ionization enthalpy அப்படினா என்னன்னு தெரியும் நம்புறேன். Okay, the energy required to ionize a particular atom is called as ionization enthalpy. First ionization enthalpy na அந்த particular atom la இருக்கிற last element la last electron remove பண்றதுக்கு என்ன energy தேவைப்படுதோ அதுதான் first ionization enthalpy. That is last electron remove பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு electron remove பண்றதுக்கு நீங்க கொடுக்கிற energy தான் என்னது second ionization enthalpy. The energy required to remove an electron, okay, from an atom is called as ionization enthalpy. That is அந்த particular atom ionize பண்றதுக்கு நீங்க கொடுக்கிற தேவையான energy தான் ionization energy. First ionization energy அப்படினா என்னது? That is last electron. First time நீங்க ionize பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது, செகண்ட் டைம் நீங்க ionize பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அது என்னது செகண்ட் ionization enthalpy. கிளியரா இருக்குன்னு நம்புறேன். ஓகே, அடுத்தது பாருங்க E statement. Okay, the atomic radius of Cf, okay, cesium is greater than that of Li and Rb, okay, lithium and rubidium. Choose the correct answers from the given options below. So நம்ம வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு தெரிய வரும். டாபிக் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் பீரியாடிக் டேபிளை நீங்கள் வந்து தரோவாக படிக்கணும் இந்த பர்டிகுலரான கொஷனை ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சி அண்ட் ஸ்டேட்மெண்ட் இ தான். ஓகேவா? இங்கே பாருங்கள், Ca2 plus, R plus, Ar, Cl minus, S2 minus இவங்க எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால் இவங்க எல்லாருமே என்னது ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட் இ பார்த்தீங்கன்னா சீசியம், தட் இஸ் சீசியமோட ஹேஸ் அ ஹையர் larger atomic radius than both lithium and rubidium. Okay, so cesium வந்து அதோட atomic radius என்னவா இருக்கு? பெருசா இருக்கு. யாரை கம்பேர் பண்ணும்போது? lithium and rubidium கம்பேர் பண்ணும்போது. This is because atomic radius generally increases on moving down the group. That is ஒரு குரூப்ல கீழே வர வர என்ன ஆகும்? atomic radius increase ஆகும். இந்த பாயிண்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. atomic radius increases as you move down the group. Okay, so இந்த trend properties அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? that is down the group என்ன ஆகுது, left to right என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து நீங்க தரோவா மெமரைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சது, குரூப்ல வந்து கீழே இறங்க இறங்க அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது? பெருசாயிட்டே போகுது. ஓகே, ஸோ சீசியம் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் எலிமெண்ட் இந்த group 1. ஸோ then என்னது லித்தியம் அண்ட் ருபீடியம். ஸோ சீசியம் தான் கீழே இருக்கு குரூப்ல. ஸோ அப்போ சீசியமோட அட்டாமிக் ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? பெருசாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஆர்டர் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் இன் குரூப் 1 என்னது? சீசியம் பெருசாக இருக்கு, அதுக்கப்புறம் ருபீடியம், அதுக்கப்புறம் பொட்டாசியம், சோடியம் அண்ட் லித்தியம். ஓகே, ஸோ அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரைட், ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் சி அண்ட் ஸ்டேட்மெண்ட் இ மட்டும்தான் கரெக்டானது. ஸோ ஆன்சர் என்னது? இதுதான். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர்.